இங்கிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த 2026 வேர்ல்டு கப்போட 45th மேட்ச்சு. சூப்பர் 8ல் குரூப் 2ல் ஒரு மேட்ச்சு. ஸோ பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டானுங்க. ஸோ இந்த சகீத் ஃபஹரான் எல்லா மேட்சும் அடிக்கிறான். இந்தியாவை தவிர எல்லாத்துக்கூடையும் அடித்தான். ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் 45 of 63. அதுக்கப்புறம் சைம் அவன் எதுக்கு டீமில் இருக்கானே எனக்கு இன்னுமே தெரில. அப்புறம் கேப்டனு ஓகே, பாபர் அசாம், ஃபக்கர் ஜமான் 25. ஸோ அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 164 of 9 in 20 overs அப்படின்னு ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸ்ரீலங்கா ஒரு ஸ்பின் பிச் அப்படின்ட்டு. ஸோ டாசன் 3 wickets out of 4 overs in given away 24 runs and Archer 2, Overton 2. ஸோ ரீசெண்டான பவுலிங் தான் இதுவும், ஒன்றும் பெருசாக ஒரே வில் ஜாக்ஸ் மட்டும் 204/27 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ மேட்ச் எங்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் 4 ஓவரில். ஸோ என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட் பாலே விக்கெட்டு. ஃபில் சால்ட்டு அப்போவே அவுட்டு. ஷகின் அஃப்ரிடி எப்பவும் போல் டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பட்லரு 2.3 அப்படிங்கிறப்போ 17 for 2. அப்புறம் பெத்தல் 35 for 3 4.5க்கு கிட்டத்தட்ட பவர் பிளேக்குள்ளேயே ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ்லாம் போயிட்டாங்க. 35 for 3 in 5 ஓவர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி when chasing 169. ஸோ டாம் பேண்டன் 7.1 58 of 4. ஓகே, 58க்கு 4 போயிடுச்சு, இனி எங்கே அடிக்க போகிறானுங்க அப்படின்னு கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டானுங்க பாகிஸ்தான் பசங்க. ஸோ என்ன பண்ணிட்டானுங்க, இந்த தாரிக்கை எனக்கு தெரிஞ்சு அப்படியே அட்டாக் பண்ணி முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஒரு ஓவர் கொடுத்தா விக்கெட் எடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, கொஞ்சம் பிஹைண்டில் ஒரு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் கொண்டு வந்தானுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ரூக் என்ன பண்ணால் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு எக்ஸலண்ட் ஷோ காமிச்சான் ஹாரி ப்ரூக். எந்த ஸ்பின்னர் போட்டாலும் ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஒரு குட் லென்த் பால் அப்படியே நின்றுட்டு பஞ்சு ஓவர் மிட் ஆனில் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. தாரிக்கை மட்டும் அப்படியே லெவலாக ஆடிட்டு அப்படியே கொண்டு போயிட்டானுங்க. சாம் கரன் ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தான் 15 of 16 அப்படின்னு. அதுதான் செம்ம இம்பார்ட்டண்ட்டு. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு, ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவன் ஒரு மொக்க பாலுக்கு அவுட் ஆன சாம் கரன். ஸோ அங்கே கூட பாகிஸ்தான்கிட்ட மேட்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டான். ஷதாப் கானை, முகமது நஃபாஸை எல்லாத்தையும் பிடிச்சி அடின்னு அடிச்சு விட்டான். ஸோ ஃபைனலாக 50 of 100 ஹாரி ப்ரூக் 100 அடித்ததுக்கப்புறம் ஒரு யார்க்கர் பாலை ஸ்லைஸ் பண்ண போய் போல்ட் ஆயிடுவான். இதுக்கப்புறம் தான் காமெடியே இருக்குது. ஸோ ஹாரி ப்ரூக் அவுட் ஆகிறப்போ 24 of 15 அப்படின்னு இருந்துச்சு. வெறும் 15 ரன் 4 ஓவருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தானுங்க பாரு, வில் ஜாக்ஸ் ஒரு 2 ஓவரு சல்மான் மிர்சா ஓவரை டாட் விட்டான். அதுக்கப்புறம் டாட் விட்டாலும் பரவாயில்ல, 10 பால் பிடிச்சிட்டு அவுட்டும் ஆகிட்டான். அதுக்கப்புறம் லியம் டான்சன் 3 பால் டக்கு, ஓவர்டன் 3 பால் டக்கு. அதுக்கப்புறம் டாசன் 1 பால் 1. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கடைசியாக 19வது ஓவரில் ஃபஸ்ட் பாலில் அடித்தானுங்கப்பா. ஒரு 15 ரன் அடிக்கிறதுக்கு 19 பால் பிடிச்சி கடைசி ஓவரில் அப்பாடா அப்படின்னு வின் பண்ணுற மாதிரி வின் பண்ணிட்டானுங்க. நடுவில் டாட்டா போட்டு தள்ளிட்டான் நவாஸு. மிர்சா சூப்பராக போட்டான் கடைசி 2 ஓவரு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 15th ஓவரோ என்னமோ ஷகின் அஃப்ரிடி போடுவான். அந்த இடத்துல தான் ப்ரூக் 2 6 2 4 அடித்து ஒரு மேட்ச்சே நல்ல டேர்ன் அரவுண்ட் பண்ணான் இங்கிலாந்து பக்கத்தில். ஸோ அந்த ஓவருக்கு பதிலாக ஒரு வேளை இந்த சல்மான் மிர்சா போட்டிருந்தான்னா மேட்ச் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஐடியா. பட் ஷகின் அஃப்ரிடி ஸ்டார்டிங்லேயே செம்மையாக போட்டிருந்தான். எவ்வளோ 3 wickets of just 5 runs அப்படித்த ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அஃப்ரிடிக்கு போனானுங்க. அஃப்ரிடி நல்லா போட்டு செஞ்சுட்டானுங்க. ஸோ ஃபைனலி இங்கிலாந்து won by 2 wickets.